நாக்கு வந்து 32 பற்களையும் கூப்பிட்டுருக்கு. வாங்க, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. எவ்வளோ ஒரு கடுமையான உணவையும் அரைச்சி சுவையாக எனக்கு தரீங்க நான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு உதவியும் செஞ்சதில்லை. அதனால் ஏதாவது உதவி வேண்டாம் கேளுங்க அப்படின்னு நாக்கு 32 பற்கள்கிட்டையும் சொல்லியிருக்கு. அதுக்கு பல்கெல்லாம் சேர்ந்து, நீ ஒன்றும் எங்களுக்கு உதவி செய்யாமையா, உதத்திரம் செய்யாமல் இருந்தால் போதும். எவனி ரோட்டில் வரணும் அவன் போகிறேன்னு வையாத. அவன் ஒன்றி விட்டுவிட்டு அடித்து பல்லப்புறம் கழட்டி போயின்னு என்னையத்தை வச்சுட்டு போகிறான். தயவுசெய்து அந்த ஒன்றை மட்டும் செய்யாமல் இருந்தால் அது எங்களுக்கு பெரிய இது மாதிரி. ஆக ஏகப்பட்ட விஷயங்கள். அதில் நம்ம சில நேரங்களை தப்பாக பண்ணுறது தான் சில நேரம் நகைச்சியாக முடியும். நீதிபதி கேட்டிருக்காரு, ஏன்டா முருகன் தலையில் இந்த கிரீடத்தை திருடினேன், நான் பெரியவனாக வந்ததும் முருகனுக்கு மொட்டை விட்றா வேண்டியிருந்தேன், அது இவ்வளோ வேகமாக செய்கிறத எனக்கு ஆசைப்பட்டுருக்காரு. அப்போ ஒரு பக்கம் அப்படி புது புது விஷயங்களை புதுசான செய்திகளை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கற்றுக்கிறோம்னு முக்கியம் இல்லை. கழுதையை விட்டு உதை தான் கொடுக்கும், அது ஒரு நல்ல கதையும் கொடுக்குது. எப்படின்னு பாருங்களேன், கழுதை வந்து காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகும்போதும் பெருமை அடைகிறதும் இல்லை, சிறுமை ஐயோ அழுக்கு துணியை கட்டி விட்டாங்களேன்னு சொல்லி சங்கடப்படுறதில்ல.